வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 2024 குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பார்த்தா 138வது கேள்வியா x/y = 2:1 எனில் x² - y² x² + y² இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே எக்ஸாம்ல 144வது கேள்வி எடுத்துக்கிட்டா 3x + 4y 4x + 6y = 22:32 எனில் x/y இன் மதிப்பை காண்க. இது ஒரு டைப், இது ஒரு டைப். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2025 குரூப் 1 எக்ஸாம்ல x/7.5 = 8:y = 7:17.5 இது ஒரு மாடல். சோ இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி டிஎன்பிசில கேக்குறாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், கிட்டத்தட்ட இந்த மாடல்ல 33 கணக்கு எடுத்துட்டு வந்துருங்க. இந்த 33 கணக்குகள் பார்த்தாவே போதும், ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் கொஸ்டின் நம்ம ஈஸியா போட்டுற முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்தா ஒரு 17 கணக்கு நடத்தி முடிச்சாச்சு. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம போட்டாச்சு. பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ இருக்கும், போய் பார்த்துங்க. இப்ப அடுத்த பகுதிக்கு வந்துருவோம். சரிங்களா? 18வது கேள்வி வந்து பார்த்துடலாம். சோ 18வது கேள்வில இருந்து தான் குரூப் 4 கொஸ்டின் எல்லாம் நிறைய இருக்கும். சரிங்களா? நான் வந்துடுறேன் 18வது கேள்விக்கு வேகமா. தோருக்கு பாருங்களா, டைப் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/y = 3:5 எனில் 5x + 3y 15x - 2y ஆனது அப்படின்னு 2019 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ இதே கிட்டத்தட்ட மாடல் தான் 2024 குரூப் 4லயும் கேட்டிருந்தாங்க. அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா x/y = 3:5 கொடுத்துட்டாங்க. இதுக்கான மீனிங் என்னன்னா x ஓட வேல்யூ 3 அர்த்தங்க. முதல் ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 5. எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 3 போடுங்க, எங்கெல்லாம் y இருக்கோ அங்க 5 போடுங்க. இதான் இதுக்கு அர்த்தம். சோ இங்க என்ன எடுத்திருக்கு, a/b ன்னு சொல்றான்னு வச்சுங்க. a/b = 3:5ன்னா a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 5 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுது நான் சொல்றது? சோ இத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 5x + 3y 15x - 2y இத கண்டுபிடிக்க சொல்றாங்க. கரெக்டா? இப்ப எங்கெல்லாம் x இருக்கோ 3 போடுங்க, எங்கெல்லாம் y இருக்கோ அங்க 5 போட்டுருங்க. சரிங்களா? இப்ப போடலாமா? வாங்க. என்ன பண்றேன், 5 x ஓட வேல்யூ 3, 5 3 வருமா, பிளஸ் 3 y ஓட வேல்யூ 5. புரியுதுங்களா? ரைட். இப்ப இத மட்டும் நம்ம சுருக்கலாம். 3 5 5 பிளஸ் 3 5 சோ 30ன்னு வரும் கூட்டினா. கரெக்டா? இதை நான் கூட்டிட்டேன், இந்த ஒர்க் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இங்க வருவோம். 15x - 2y x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3. அப்ப 15னா 15 15 30 30 ஒரு 15 45 வரும். நான் ஒரு ஸ்டெப் ஏத்துட்டுமா, 15 × 3 - 2 × 5. ஓகேவா? சோ அப்படி பார்த்தனா 15 3 45. கரெக்டா? 45. ஓகேங்களா? -2 5 10. சோ 45ல 10 போச்சுன்னா 35 அப்படின்னு வரும். சோ ஃபைனலா நமக்கு வந்து 30:35 வந்திருக்கு. இத சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், இல்லனா ஆன்சர் சுருக்க முடியும். 5 சுருக்கலாம். 6 5 30ன்னு வருமா, 7 5 35ன்னு வருமா. சோ 6:7 தான் ஆன்சர். இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் பி ல பர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப எளிமையான கேள்வி. சரிங்களா? இருக்கிறதுலே ரேஷியோலே ரொம்ப ஈஸி, கரெக்டா ஆன்சர் வரும். சரிங்களா? ஸ்டெப்ஸ்லாம் கூட நிறைய இருக்காது. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம்னு 19வது கேள்வி பாருங்க. x/y = 3:4 எனில் 4x + 5y 5x - 2y ஆனது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இது என்ன பண்ணலாம், கவனிங்க, நல்லா கவனிச்சிங்க. இப்போ என்னன்னா x ஓட வேல்யூ 3 அர்த்தம், y ஓட வேல்யூ 4 அர்த்தம். அப்ப எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 3 போடுங்க, எங்கெல்லாம் y இருக்கோ அங்க 4 போடுங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, 4x + 5y 5x - 2y. கரெக்டா? கரெக்ட். அப்போ x ஓட வேல்யூ 3. அப்போ 4 × 3 + 5 × 4. நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஸ்டெப் எழுதுறேன். நீங்க இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பெருகிடுங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 5x 5 × 3 - 2 × 4. கரெக்டா? சோ ஓகே. நான் முன் 12 பிளஸ் 5 20 கூட்டினா 32 அப்படின்னு வரும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். நெக்ஸ்ட் இதை பெருக்கலாம். 3 15 மைனஸ் 1 4 4 8 அப்படின்னு வரும். சோ அப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 15ல
8 கழிச்சுங்க 15ல் 8 கழிச்சா 7 அப்படின்னு வந்துடும். ஸோ சுருக்கு முடிஞ்சான்னு பாருங்க, சுருக்கு முடியலாம் ஆன்சராக இருக்கும். 32 7 பேரில் வராது. அப்போ அவ்வளோதான் 32:7. இது பாருங்க தெளிவாக இருக்குது பாருங்க, ரொம்ப ஈஸி. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்டெப் எல்லாம் எழுதாதீங்க, மனசுலே போட்டுருங்க, மனசுலே பெருகிடுங்க, சரிங்களா? ஸோ கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுங்கன்னு ஸ்டெப் போட்டேன், ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்களே, அதாவது நான் கொஸ்டின் படிச்சு சொல்றேன். 2020 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, m/n = 3:2 எனில் மேல 4m + 5n டிவைடட் பை 4m - 5n இன் விகித மதிப்பு அப்படின்னு கேட்டேன். ஆப்ஷன்லி ரேஷியோல தான் இருக்கு. நான் உங்ககிட்ட முதல் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லிடுறேன். அதாவது பொதுவா a/b நம்ம எப்படி எழுதலாம்னா a/b எழுதலாம். கணக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். அப்போ a/b நம்ம எப்படி எழுதலாம்னா a/b எழுதலாம், ஓகேவா? ரேஷியோல மட்டும் இதான், இந்த 2 டாட்டுக்கு பதிலாக பின்னமா மாத்திக்கலாம் கோடு, சரியா? புரியுதுங்களா? அப்போ இங்க பாருங்க, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரேஷியோ எழுதிக்கலாம், ஓகேவா? ஏன்னா ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன்ல ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இதுல என்ன சொல்றாங்க, m இருக்கிற இடத்துல 3 போடுங்க, n இருக்கிற இடத்துல 2 போடுங்க. இதை நான் பாருங்க, நான் எப்படி எழுதுறேன், 4m + 5n ஈஸ்ட் 4m - 5n, ஓகேவா? இப்போ எழுது புரியுதுங்களா? 5n, ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ரேஷியோ வச்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எங்கெல்லாம் m இருக்கோ அங்கே 3 போடணும். அப்போ நான் 3 நான் பெருக்கிறேன், 4 3 12ன்னு வரும், பிளஸ் என்னோட வேல்யூ 2, i2 10ன்னு வரும், கரெக்டா? ஸோ அப்படி கூட்டினா 22ன்னு வரும். ஒரு சைடு முடிச்சிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் சைடு வரும், 4mனா 4m வேல்யூ 3, 4 12ன்னு வரும், மைனஸ் 5n என்னோட வேல்யூ 2, i2 10 அப்படின்னு வரும். அப்போ 12ல் 10 போச்சுன்னா 2ன்னு வருங்க, அவ்வளவுதான். அப்ப 22:2. சுருக்கு முடிஞ்சா சுருக்கலாம், எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். 2 ஓ 2 2 ஓ 2 2 ஓ 2 2 11:1 தான் ஆன்சர். இது பாருங்க 11:1 பர்ஃபெக்டா வருது. ரொம்ப எளிமையான கேள்வி, சரிங்களா? கண்டிப்பா புரியும் நம்புறேன். இப்போ ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுக்குறேன், நீங்க போடுங்க. 21வது கொஸ்டின், x/y = 2:3 எனில் 6x - y 3x + 2y என்ற விகிதத்திற்கு எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கடகடன்னு என்ன பண்ணுங்க, எங்கெல்லாம் x இருக்கோ 2 போடுங்க, எங்கெல்லாம் y இருக்கோ 3 போடுங்க, அப்ளை பண்ணுங்க. ஆப்ஷன் A 2:3, B 3:2, C 4:3, D 3:4 அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அடுத்தது 2024 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், சூப்பர். x/y = 2:1 எனில் x² - y² x² + y² இன் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப எளிமையா எடுறாங்க பாத்தீங்களா? இப்போ என்னன்னா, எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 2 போடணும், எங்கெல்லாம் y இருக்கோ அங்க 1 போடணும். இங்க x² பிளஸ் இல்ல மைனஸ், சாரி, -y² ரேஷியோ x² + y² அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ x ஓட வேல்யூ என்னது, 2. அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 2 தான் வரும், கரெக்டா? 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வரும், கரெக்டா? 2 4 மைனஸ் 1 ஒய்யோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணா 1 என்ன பண்ணாலும் 1 தான் வரும், கரெக்டா? கரெக்ட் ரேஷியோ. இப்போ x² தான் இருக்குது, 2 4 பிளஸ் y² இருக்கு, ஒய்யோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். அப்போ 4ல் 1 போனா 3ங்க, 4ல் 1 கூட்டினா 5ங்க, 3:4, சாரி 3:5, கரெக்டா? ஏன் வளர்ற, கரெக்டா சொல்லியா? பாருங்க ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க குரூப் 4ல, கரெக்டா? முன்னுக்கிற கணக்காவது 2-3 ஸ்டெப் வந்துச்சு, இது ரொம்ப ஈஸியாவே இருக்குது. 3:5 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடே ஈஸியா இருக்குது, கரெக்டா? ரைட்டுங்க. இதான் குரூப் 4, எப்பவுமே கொஞ்சம் ஈஸியா தான் கேட்பாங்க, சரிங்களா? சோ நீங்க ஈஸின்னு சொன்னதால ஒரு ஹோம்வொர்க் சம் தரேன். 13/2/2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, a/b = 2:5 எனில் 5a - b நான் எழுதுறேன் பாருங்க, ஏன்னா ஒரு வேர்ட் தெரியலன்னு சொல்லுவீங்களோன்னு. 5a - b a + b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி இப்படி பிராக்கெட் கொடுத்தா ஈஸியா இருக்கும், நானே கொடுத்துறேன், சரிங்களா? சோ அப்போ போடுங்க. ஆப்ஷன் A 1:1, B 5:7, C 5:2, D 7:5. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா இதை கூட கொஞ்சம் அட்வான்ஸா கேட்டிருக்காங்க, மேபி இப்படியும் கேட்கலாம்.
24வது கேள்வி 2x y ஈக்குவல் டு 8:5 எனில் 3x பிளஸ் 3y 4x மைனஸ் 2y இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் பாருங்க. a:b ஈக்குவல் டு 2:5னா a ஓட வேல்யூ 2ன்னு போட்டுங்க, b ஓட வேல்யூ 5ன்னு போட்டுங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த கணக்குல 2x y ஈக்குவல் டு 8:5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு இந்த பாருங்க, இந்த 2x ஓட வேல்யூ தான் 8, இந்த y ஓட வேல்யூ தான் 5. ஓகேவா? நமக்கு x தான் தேவை, 2x தேவையில்லை. நான் அதை மட்டும் எழுதுறேன் பாருங்க. 2x ஈக்குவல் டு 8 அப்படின்னு ஏத்துக்கிறேன். இப்போ எனக்கு x தான் தேவை, இந்த 2 தேவையில்லை. பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல் டு போனா வகுத்துலாம் மாறிடும். அப்ப அடிச்சு கொடுத்தா 4ன்னு வரும். அப்ப x ஓட வேல்யூ 4ன்னு அர்த்தம். அப்போ x-க்கு பக்கத்துலயோ இல்ல y-க்கு பக்கத்துலயோ ஏதாவது நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நம்பர் எடுத்துட்டு போயிட்டு இங்க வகுத்துருங்க. வேற ஒண்ணும் இல்ல. எதுல x எதுவோ, இப்ப x 8 8ல எடுத்துமே 2 வகுத்துருங்க. மேபி இந்த இடத்துல y-ல வந்து பார்த்தா 5ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்படியே 5 எடுத்துட்டு போயிட்டு y-க்கு 5 தானே, அதுல வகுத்துருங்க. மாத்தி வகுத்துறாதீங்க, சொல்லிட்டேன். அதுக்குரிய நம்பர்ல வகுத்துருங்க. ரைட்டா? இப்ப போட்டது புரியுதா? 2x ஈக்குவல் டு 8, எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும், 2 வகுத்துட்டா 4, அப்ப x ஓட வேல்யூ 4. அவ்வளவுதான். இதை நீங்க அங்கேயே போட்டுலாம், ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை, ஸ்டெப் போடாதீங்க. சரிங்களா? புரியுதா? ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன், சும்மா இங்க எழுதி வச்சுக்கிறேன். அப்ப x ஓட வேல்யூ 4பா, y ஓட வேல்யூ 5. கரெக்டா? கரெக்ட். இப்ப x எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 4 போடணும், எங்கெல்லாம் y இருக்கோ 5 போட்டுக்கணும். அவ்வளவுதான். அப்ப நான் எழுதிட்டுமா, 3x பிளஸ் 3y. கரெக்டா? அதுக்கப்புறம் ரேஷியோ 4x மைனஸ் 2y. கரெக்டா? கரெக்ட். அப்ளை பண்ணுங்க. இப்போ நான் அப்படியே பாருங்க, x ஓட வேல்யூ 4 போறோம். அப்ப 3 4 12ன்னு வரும் பிளஸ். அப்புறம் y ஓட வேல்யூ 5 3 5 15ன்னு வரும். ஓகே, ரேஷியோ வச்சுக்கிறேன். அப்புறம் 4 நன்னாங்க 16ன்னு வரும் மைனஸ் 2y. y ஓட வேல்யூ 5னா 1 5 5 10 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ அப்படியே கூட்டுங்க. 15 கூட 12 கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 27 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 16ல 10 போனா 6ன்னு வரும். அப்ப 27:6ன்னு வந்துருச்சு. இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம், இல்ல ஆன்சர் சுருக்க முடியுங்க. 3 ஆப்பிள்ல 1 3 3 2 3 6 9 3 27. அப்ப அவ்வளவுதான், 9:2 தான் ஆன்சர். பாருங்க, தெளிவா வரும், 100% கரெக்டா வரும். ரொம்ப எளிமையான கேள்வி. புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்ப அடுத்தது 2015 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 25வது கேள்வி. a by b ஈக்குவல் டு 9/5 எனில் a பிளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b என்பது அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இது பாருங்க, ரொம்ப ஈஸி. இதை வந்து இது என்ன இப்படி இருக்குது, இது எப்படி சார் போறதுன்னா, நான் முதல்ல இருந்து உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். a is to b a by b ன்னு எழுதிக்கலாம், இல்ல a by b நான் a is to b ன்னு எழுதிக்கலாம். நான் கணக்கு பொறுத்து அந்த மாதிரி வடிவத்தை மாத்திக்கலாம். சரியா? அப்போ நான் இந்த கணக்கு பாருங்களேன், இப்ப இப்படி எழுதுற பாருங்க, ஈஸியா இருக்கும் பாருங்களேன். a is to b ஈக்குவல் டு 9:5 எனில் a பிளஸ் b is to a மைனஸ் b. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது ஈஸியா இருக்கும், இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி இருக்கும். புரியுதா? இந்த வடிவத்தை நான் இப்படி மாத்திக்கிட்டேன். அப்போ a ஓட வேல்யூ 9, b ஓட வேல்யூ 5. எங்கெல்லாம் a இருக்கோ அங்க 9 போடுங்க, எங்கெல்லாம் b இருக்கோ அங்க 5 போடுங்க. அப்படி பார்த்தா a 9 பிளஸ் b 5 ஈஸ்ட் 9 மைனஸ் 5. ஓகேவா? போடுங்க. அப்போ 9 5 கூட்டினா எவ்வளவு வரும்? 14 அப்படின்னு வரும். 9ல 5 போனா 4 அப்படின்னு வரும். சுருக்கலாமா? கண்டிப்பா சுருக்கலாம். இதுல பாதி 2, இதுல பாதி 7. அப்ப 7:2 அப்படின்னு வரும். உடனே ஆப்ஷன் பாருங்க, 7:2 இல்ல, ஆனா பின்னத்துல இருக்கு. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 7:2 நம்ம எப்படி எழுதலாம், 7/2 எழுதலாம். கரெக்டா? புரியுதா? சூப்பர். அப்போ இத பாருங்க, 7/2 ஆப்ஷன் ஏ தான் சரியா. ஒரு செகண்ட் டக்குன்னு முடிச்சிடலாம். புரியுதா? செம ஈஸி. இங்க பாருங்க, இந்த மாடல்ல நம்ம குரூப் 4ல 2016ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் 2016 14 தெரியல. தோ பாருங்க. சோ 2014 இந்த சம் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. a by b ஈக்குவல் டு 4/3 எனில் 6a பிளஸ் 4b டிவைட் பை 6a மைனஸ் 5b இன் மதிப்பு காண்க. புரியுதுங்களா? சோ அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க, 2016ல கேட்டுச்சிருக்காங்க. சரிங்களா? சோ புரிஞ்சிருச்சா இப்போ? ரைட், வாங்க அடுத்த கணக்கு போலாம். அதை அப்படியே நீங்க பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க, ஆன்சர் இருக்கு. அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். 25வது கொஸ்டின் ஹோம்வொர்க்.
a divided by b is equal to 9 divided by 7 எனில் a minus b divided by a plus b என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது புரிஞ்சிச்சுல, போடலாம்ல, போடுங்க. ஆப்ஷன் ஏ 1/8, பி 2/9, சி 9/5, டி 8, வெறும் 8 தான். இப்போ இது 8 இது மாதிரி எப்படி சார் வரும்னு கேட்டாங்க. பாருங்க 8:1 வருதுன்னு வச்சுங்க. இது நீங்க பின்னமா மாத்தினா 8/1 எழுதணும். கீழே நீங்க 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, தப்பு கிடையாது. ஓகேவா? மேபி 8:1 வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன், அப்போ வந்து கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. இது எப்படி இதெல்லாம் 8/1 எழுதலாம், கீழே 1 வந்தா எழுத தேவையில்லை. அதனால இந்த ஆப்ஷன் டி வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? போட்டிங்களா? வாங்க அடுத்தது டைப் 6க்கு வந்துடும். இந்த டைப் 6 பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க 2024 அதே மாதிரி 2016 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. 26/10/2024 கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தொகுதி பாரு 2024 குரூப் 4, அதுக்கப்புறம் 2022 குரூப் 2. நான் இந்த கிட்டவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? பட் இது ரொம்ப ஈஸி. நார்மலா போட்டா ரொம்ப கஷ்டம். நான் ஷார்ட்கட்லயே சொல்லிடுறேன். என்னன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லிடுறேன். a plus b ஈஸ்ட், நான் உதாரணத்துக்கு எழுதுறேன், c plus d ஈக்குவல் டு எக்ஸ் ஈஸ்ட் ஒய் அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுங்க. இந்த இடத்துல இங்க ஒரு ஏதோ ஒரு மதிப்பு இருக்குங்க, இங்க ஒரு மதிப்பு இருக்குதுங்க. நடுவுல ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வந்துட்டாவே தயவு செஞ்சு நார்மலா போடாதீங்க, ஆப்ஷன் வச்சே போட்டுருங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று இருக்கும், நடுவுல ஈக்குவல்ட்டுன்னு வந்துட்டாவே இந்த பக்கம் வரக்கூடிய மதிப்பும் இந்த பக்கம் வரக்கூடிய மதிப்பும் சமம்னு அர்த்தம். மேபி நான் இதை அப்படியே சுருக்குறேன்னு வச்சுங்க, ஆப்ஷன் வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் உதாரணத்துக்கு 5ன்னு வருதுன்னா கன்ஃபார்மா இந்த பக்கமும் 5 தான் வரும். இந்த பக்கம் 100ன்னு வருதுன்னா அந்த பக்கம் 100 வரும். இந்த பக்கம் 27 வருதுன்னா அந்த பக்கம் 27 வரும். சரிங்களா? சோ அதுதான் இந்த ஈக்குவல்ட்டுக்கு நம்ம ரேஷியோ கணக்குல. இங்க பாருங்க, இதுல ஈக்குவல் இருக்கா அப்படிங்க வாங்க, இதுலயும் பாருங்க, எனில் இது பாருங்க, இதுலயும் பாருங்க, இது பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா நடுவுல ஈக்குவல் இருக்கு. சரிங்களா? சோ ஈக்குவல் வந்துட்டாவே அடுத்தது இதுல கூட பாருங்க, இது பாருங்க ஈக்குவல் இருக்கு. அதே அடுத்த மாதிரி இதுலயும் ஈக்குவல் இருக்கு. சரிங்களா? சோ ரெண்டு பக்கம் ஏதோ எக்ஸ் ஒய் எல்லாம் கொடுத்து ஈக்குவல் நடுவில் கொடுத்துட்டாவே நீங்க ஆப்ஷன் வச்சு சூக்கனா ரெண்டு பக்கம் சமமா வரும். இதான் அர்த்தம். சரிங்களா? மேபி இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். சரிங்களா? ஆனா நான் இப்ப ஆப்ஷன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்களா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு. இப்ப பாருங்க 5x பிளஸ் 15 ஈஸ்ட் 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 10:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் x இன் மதிப்புன்னு கேட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சிரமம் பார்க்காம ஆப்ஷன் எடுத்துக்குங்க. ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ரேண்டமா செலக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல, பெரிய நம்பர் எடுக்கணும் சின்ன நம்பர் எடுக்கணும்னு, இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ரேண்டமா இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு 3 எடுக்கிறேன், 3 எடுத்து எக்ஸ் எங்களா இருக்கா அங்க 3 போடுறேன். பெரிய கணக்குலாம் இல்ல, ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இது எக்ஸ் இருக்கா, இந்த இடத்துல 3 பேருக்குங்க, I 3 15 வருமா, பிளஸ் 15 30 வருமா, ரைட் அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எக்ஸ் இருக்கா, இங்க இடத்துல 3 பேருங்க, 1 3 3 23 6 வரும், 6 கூட 3 கூட்டினா 9 வரும். கரெக்டா? அப்ப 30:9 வரும். கரெக்டா? கரெக்ட். இதை சுருக்க முடியுமா? சுருங்க. 3 9 1 3 3. சோ இங்க பாருங்க 10:3, இந்த பக்கம் பாருங்க 10:3. கரெக்டா வந்துருச்சா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டு பக்கமும் சமமா வரும். என்ன வந்தாலும் சரிங்களா, மாறி வந்துச்சுன்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? பெரிய ஒர்க் இருக்காது, ரொம்ப சின்னதா, ஏன்னா சின்ன சின்ன நம்பரா தான் இருக்கும், ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சோ நம்பரை நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க, ரெண்டு பக்கமும் சமமா வச்சுன்னா ஆன்சர். நீங்க ஒண்ணு என்ன பண்ணுங்க, இப்ப 4 ட்ரை பண்ணி பாருங்க, -1 -4 போட்டு பாருங்க, வரவே வராது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 100% கரெக்டா வரும். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்க. இப்போ நான் அடுத்ததும் காமிக்கிறேன் பாருங்க. இது 2016 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்து 10ஆம் மாசம் 2024 கூட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, x² பிளஸ் 4y² ஈக்குவல் டு 4xy. ஓகேவா? ரைட். இப்போ இது கொடுத்துட்டாங்க, x/y ன்னு கேட்டாங்க. அப்போ அங்க பாருங்க x/y தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆப்ஷன்ல இருக்கிறது முத நம்பர் எக்ஸ்னு அர்த்தம், ரெண்டாவது நம்பர் ஒய்னு அர்த்தம். அதான மீனிங். கரெக்டா? கரெக்ட். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ரேண்டமா நான் இப்ப சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன், 2:1. அப்போ x/y கேட்டிருக்காங்க. அப்ப 2:1னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1ன்னு அர்த்தம்.
அதை நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா ரெண்டு பக்கமும் சமமா வந்து ஆன்சர் வரலன்னா அடுத்த ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 2 அப்ளை பண்றேன். இங்க இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் 2 2 4 வருமா பிளஸ் இங்க 4 ஒய்யோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். 4 கூட 1 பெருக்குனா வெறும் 4 தான் வரும். அப்ப அப்படியே 4 கூட்ட 8 வந்துடும். இந்த பக்கம் நான் முடிச்சிட்டேன்னா இந்த பக்கம் வரேன். ஓகேவா? புரியுதா? இந்த பக்கம் இப்போ 4 எக்ஸோட வேல்யூ 2 ஒய்யோட வேல்யூ 1 கரெக்டா? ஓ 2 2 தான் 2 4 8 கரெக்டா? பாருங்க அடாடாடாடாடா கரெக்டா வந்துச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. சரிங்களா? இது வரல அடுத்த ஆப்ஷன் போடுங்க. சரிங்களா? ரொம்ப வேகமா போட்டுடலாம். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க நார்மலா உட்காந்து ஈக்குவல் டு என்ன பக்கம் ஈக்குவல் டு என்ன பக்கம் அப்படி இப்படின்னு போறதை விட 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன்லயே வந்துடும். கடகடன்னு போட்டுலாம் 2 பக்கம் சமமா தான் வரும். நீங்க வேணா அடுத்தது 1:2 ட்ரை பண்ணி பாருங்க. வரவே வராது. சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி 2024 குரூப் 4 எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இதுவும் நான் ஆப்ஷன் வச்சு தான் போட போறேன். என்னன்னா இங்க பாருங்க 3x பிளஸ் 4y ஈஸ்ட் 4x பிளஸ் 6y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. நான் மேல எழுதுறேன் 22:32. இந்த மாதிரி இவங்க ஈக்குவல் டு 22:32 கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் சுருக்கலாம்னா சுருக்கிங்க. அவங்களே வந்து சுருக்காம கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும்னா சுருக்கலாம். இப்ப பாருங்களேன் 22ல பாதி 11 வரும். 32ல பாதி 16 வரும். கரெக்டா? இதுக்கு மேல சுருக்க முடியாது. 11:16 அப்படின்னு வரும். நான் அதுதான் சொல்லிட்டேன். சுருக்க முடிஞ்சாதான் சுருக்கணும். சுருக்க முடியலன்னா சுருக்க தேவையில்லை. சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கணக்கை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? இங்க 32 இருங்க. ஒரு முறை எதுக்கு கணக்கு கரெக்டான்னு பாத்துக்கிறேன். ஏன்னா தப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இதுவா இருக்கும். ஓகேங்களா? பர்ஃபெக்டா இருக்கு. சரிங்களா? 11:16 வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ வாங்க நான் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏவே எடுத்துக்கிறேன். 1:2 கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க 1 போடணும். எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்க 2 போடணும். ஏன்னா அங்க பாருங்க x:y கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப முதல் x வருது, ரெண்டாவது y வருது. அப்ப ஆப்ஷன் நான் எடுத்துக்கிட்டா இப்போ 1:2னா முதல் 1 இருக்கா அது x-க்கு, ரெண்டாவது 2 இருக்கா அது y-க்கு. சரிங்களா? அப்போ அங்க பாருங்க இங்க 1 போடுறேன், இங்க 2 போடுறேன். இங்கே போட்டுறேன் பாருங்க. இங்க 1 போடுறேன், இங்க 2 போடுறேன். பெருக்கி போடுங்க. ஓர் 3 வரும் பிளஸ் நான் ஒரு நாள் இன்னும் அங்க 8 வரும் ரேஷியோ. அடுத்தது ஒரு நாள் 4 வரும் பிளஸ் 1 6 6 20 12 வரும். சூப்பர். இப்ப கூட்டுங்க 8 கூட 3 கூட்டினா 11 வரும். 4 கூட 12 கூட்டினா 16 வரும். பாருங்க இந்த பக்கமும் 11:16 இது பாருங்க. இங்க நான் சுருக்கி வச்சிருக்கேன் 11:16 பர்ஃபெக்ட்டா வந்து பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸி. இந்த பக்கம் என்ன வருதோ அதான் அந்த பக்கமும் வரும். சோ தாராளமா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சப்போஸ் வரணும் நீங்க அடுத்த ஆப்ஷன் போடுங்க. சரிங்களா? கரெக்டா இத வச்சு ஒர்க் அவுட் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க தப்பா இத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க வருதா வரலையான்னு. சரிங்களா? அது உங்களுக்கு பிராக்டிஸ். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஹோம் மார்க் தரேன். நீங்களே எடுத்து போடுங்க. போடுறீங்களா? 29வது கொஸ்டின் ஹோம் மார்க்பா. என்ன கொஸ்டின் இந்த பாருங்க 2x பிளஸ் 3y ஈஸ்ட் 3x பிளஸ் 5y ஈக்குவல் டு 18:29. இந்த 18:29 சுருக்க முடியாது. அப்ப அப்படியே இருக்கட்டும். அப்ப இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணுங்க x:y தான் 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. இங்க எடுத்துங்க இந்த 4:3 3:4 2:3 3:5. சோ ரேண்டமா எடுங்க. எங்கெல்லாம் வந்து x இருக்கோ ஒரு உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ எடுக்கிறீங்கன்னா எங்கன்னா x இருக்கோ 4 போடுங்க. எங்கெல்லாம் y இருக்கோ 3 போடுங்க. அப்ளை பண்ணுங்க. சுருக்குனா 18:29 வந்தா ஆன்சர். இல்லனா அடுத்த ஆப்ஷன். அவ்வளவுதான். போடுங்க. போட்டீங்களா? ஊபர் போங்க. 29வது கொஸ்டின் முடிச்சாச்சு. வெற்றிகரமா டைப் 6 முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க கண்ணில் இதுதான் கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. இதுல நம்பர்ஸை மாத்தி கேட்பாங்க. உங்களுக்கு தேவை ஈக்குவல் டு நடுவில் வந்துட்டாவே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட்டு. அடுத்தது 30வது கேள்விக்கு வந்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க 12 ஈஸ்ட் நான் எழுதுறேன் பாருங்க 12 ஈஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈஸ்ட் 4 ஈக்குவல் டு 8:16. அடேங்கப்பா என்னப்பா இப்படி கேட்டுக்கிறீங்க? ஸோ புரியலையே அப்படின்னு கேட்டா இது பாருங்க நம்ம கணக்குக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும்னா இது ஒரு டைப். ஓகேவா? இங்க ரேஷியோ ஈக்குவல் டு இங்க ரேஷியோ ஈக்குவல் டு இங்க ரேஷியோ இருக்கு. நான் எனக்கு இதுல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இது இப்படி பேட்டர்ன் மாத்திக்கிறேன்.
12 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை 4 ஈக்குவல் டு 8 டிவைட் பை 16. இது நீங்க ஆப்ஷன் வச்சு போடலாம், பட் நார்மலா போட்டா ஈஸி தான். ஆப்ஷனை விட நார்மலா போட்டு ரொம்ப ஈஸி. என்னன்னா இங்க பாருங்க 12 டிவைட் பை எக்ஸும் 8 டிவைட் பை 16 சமம்னு அர்த்தம். அதே மாதிரி ஒய் டிவைட் பை 4ம் 8 டிவைட் பை 16 சமம்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரி சமன் கொடுத்துட்டு இங்க பாருங்க, இந்த இடத்துல மட்டும் நமக்கு வேல்யூஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒய் இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ஒன்னொன்னா எடுத்து செய்யலாம். ரொம்ப ஈஸி. நான் சொல்ற மெத்தடே ஃபாலோ பண்ணீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இல்ல ஒய் எடுக்கலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இப்ப பாருங்க ஒய் எடுத்துக்கிறேன். ஒய் டிவைட் பை 4 ஈக்குவல் டு இந்த நம்பர் எடுத்துங்க. இதுல தான் வேல்யூ மேல கீழே இருக்குது, அதனால இதை எடுத்துக்கிறேன். 8 டிவைட் பை 16 அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஒய் வேணும். வகுத்தில் இருக்கிற 4 ஈக்குவல் டு என்ன போனா பெருக்கலா மாறிடும். கரெக்டா? இந்த இடத்துல சுருங்க. ஓர் நாள் 4 நன்னாங்கு 16ன்னு வரும். ஓர் நாள் 4 ஈர்னாங்கு 8ன்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 2. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம் பாருங்க. ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒய் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஆப்ஷன் போறேன். இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏல 2வது 8ன்னு இருக்கு, அது கிடையாது. பில 2வது 24 இருக்கு, அதுவும் கிடையாது. சில 2ன்னு இருக்குது, அப்ப இதுதான். பில டில வந்து 6ன்னு இருக்கு, அதுவும் கிடையாது. ஏன்னா தெளிவா எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, ஒய்யோட வேல்யூ 2ன்னு. இதை ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சு ஆப்ஷன் சின் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் எக்ஸும் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அங்க பாருங்க, 12 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 8 தானே அங்க இருக்கு, 8 டிவைட் பை 16 அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல 8 டிவைட் பை 16 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு எக்ஸ் வேணும், ஆனா கீழே இருக்கு. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போனா பெருக்கலாம் மாறிடும், எக்ஸ் இங்க வந்துடும். ஓகேவா? எனக்கு எக்ஸ் வேணும். அப்போ இந்த 8 டிவைட் பை 16 ஈக்குவல் டு என்ன பக்கம் போனா தலைகையே போயிடும். அதாவது கீழே இருக்கிற 16 மேலையும். நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 12 இன்ட்டு கீழே இருக்கிற 16 மேலையும் மேல இருக்கிற 8 கீழையும் வந்துடும், ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. எக்ஸ் அங்க மேல வரணுன்றதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? இப்ப அடிங்க. இதுல 8ல பாதி 4, இதுல பாதி 6. அப்புறம் ஒரு நாள் நன்னாங்கு 16ன்னு வரும். 6 4 24. அப்போ எக்ஸோட வேல்யூ 24. இதை பாருங்க, நம்ம செக் பண்ணியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 24 பர்ஃபெக்டா வந்துருச்சு. அவ்வளவுதான். இதான் மெத்தேடே. சரிங்களா? ரொம்ப ஈஸியானது, போடுங்க. ஓகேங்களா? அடுத்த கணக்கு இது அழிச்சிட்டுமா, அழிச்சிட்டு இது அழிக்கணும்ல. அடுத்த கணக்கு இது 31வது கேள்வி. இது 2021 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. y is to 36. அப்போ y டிவைட் பை 36 ஈக்குவல் டு அப்புறம் 2 டிவைட் பை ஆமா 2 இஸ் டு எக்ஸ். அப்போ 2 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 8 டிவைட் பை 12. 8 இஸ் டு 12, 8 டிவைட் பை 12 எழுதிக்கிட்டேன். எழுந்து புரியுதா? ரேஷியோல இருக்கு, நான் ரேஷியோ இப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா இந்த y டிவைட் பை 36ன்றது 8 டிவைட் பை 12க்கு சமம். 2 டிவைட் பை எக்ஸ்ன்றது 8 டிவைட் பை 8 டிவைட் பை 12க்கு சமம்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். முதல்ல நான் y எடுத்துக்கிறேன். yனா y டிவைட் பை 36 ஈக்குவல் டு 8 டிவைட் பை 12. இதை மட்டும் எடுத்துங்க, எக்ஸ் அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு y தேவை. பெருக்கல்ல இருக்கிற 36 ஈக்குவல் டு என்ன போனா இல்ல வகுத்தல் இருக்கிற 36 ஈக்குவல் டு என்ன போனா என்னவாயிடும், பெருக்கலாம் ஆயிடும். கரெக்டா? கரெக்ட். இப்ப அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுக்கணும்னா பெரிய நம்பர்லாம் இல்ல, பாதி பாதியா கூட நம்ம மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? சோ நம்ம ஜஸ்ட் நம்பர்ஸ் பாதியா மாத்திக்கலாம். இங்க பாருங்க, 8ல 4 வாய்ப்புல போடலாம. ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8 3 12 அப்படின்னு வரும். ஓர் 3 3 ஓர் 3 3 ஈர் 3 6 அப்படின்னு வரும். அப்போ கீழே அடிச்சாச்சு. மேல 2 12 இருக்குதுங்க. 2 12 24. அப்போ ஒய்யோட வேல்யூ 24. அவ்வளவுதான். இப்போ நான் ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சுக்கிட்டே ஆப்ஷனை போய் பார்க்குறேன். 2வது நம்பர் தான் ஒய். கரெக்டாக அது பாருங்க, எக்ஸ் ஒய். ஒய் வந்து 2வது இருக்கு. அப்போ ஆப்ஷன்லையும் 24 2வது இருக்கணும். ஆப்ஷன் ஏவில் 3 இருக்கு, அப்போ இது கிடையாது. பியில் 24 இருக்கு, கரெக்ட். சியில் வந்து 54 இருக்கு, கிடையாது. டியில் 3 இருக்குது, கிடையாது. பாருங்க 2021 தான் கேட்டாங்க. 1 வச்சுக்கிட்டே ஆன்சர் போட்டுடலாம். புரியுதா? கண்ண முடின்னு போட்டுருங்க, ஆன்சர் கரெக்ட் தான். மேபி இங்க மேலே ஆப்ஷன்ல 24 இருந்தா நீங்க எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்ல ஒரே ஒரு இடத்துல தான் 24 இருக்குன்னா முடிச்சிருச்சு. அதுவும் 2வது தான் இருக்கணும், முதல்ல வரக்கூடாது. ஏன்னா அது ஒய் தானே எடுத்துறீங்க. சரி, இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றேன்.
எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 2 இது இருக்கு பாருங்க 2 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 8 டிவைட் பை 12 சரிங்களா 8 டிவைட் பை 12 இப்போ எனக்கு எக்ஸ் தான் தேவை ஆனால் எக்ஸ் கீழே இருக்கு நான் எத்துமோ ஈக்குவல் டு என்ன போனால் பெருக்கலாம் மாறிடும் எனக்கு இப்போ எக்ஸ் தான் தேவை மேலே வரணும் அப்போ இங்க பாருங்க பின்னத்தில் இருக்கிற 8 டிவைட் பை 12 ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா நான் எழுதுறேன் பாருங்க 2 இங்க இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பெருக்கல் போட்டுங்க கீழே இருக்கிற 12 மேலையும் மேலே இருக்கிற 8 கீழையும் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இது சுருக்குனா ஆன்சர் அப்போ இதில் பாதி 1 இதில் பாதி 4 ஒரு நாள் 4 3 12 அப்படின்னு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு வந்துடும் சரிங்களா அப்படி பார்த்தாங்க பாருங்க எக்ஸோட வேல்யூ 3 இதை பாருங்க தெளிவாக ஆப்ஷன் பியில் இருக்கு அவ்வளோதாங்க புரியுதுங்களா கரெக்டா புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ இந்த கணக்கு வருவோம் இந்த கணக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுக்கட்டுமா ஒரு கணக்கு ஹோம்வொர்க் தரேன் நீங்க பாருங்க 32வது கொஸ்டின் என்னன்னா 21:x அப்போ 21 டிவைட் பை x போட்டுக்கலாமா ஈக்குவல் டு y 25 அப்போ y டிவைட் பை 25 எழுதிங்க ஈக்குவல் டு 9 டிவைட் பை 15 அதாவது 9:15 எனில் x, y இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நான் இப்ப சொன்ன மெத்தட்ல போடுங்க பர்ஃபெக்ட்டா வரும் ஆப்ஷன் ஏ 25,15 பி 35,10 சி 35,15 டி 15,9 மறக்காம கமெண்ட் பண்றீங்க கிட்டத்தட்ட நம்ம முடிச்சு கொடுத்தாச்சு கரெக்டா கரெக்ட் இப்போ அடுத்தது வந்து 33வது கேள்வி 2025 குரூப் 1ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி என்னன்னா புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புள்ளி வச்சு போட தெரியுமான்னு எனக்கு தெரியாது நீங்க ட்ரை பண்ணுங்க தெரியலன்னா சொல்லுங்க நான் இந்த வீடியோ மட்டும் தனியா போட்டு தரேன் சரிங்களா அப்படி இல்லைன்னா நான் குரூப் 1 ஆன்சர் கீழே போட்டிருப்பேன் இருந்தாலும் பாருங்க x is to 7.5 அப்ப x divided by 7.5 equal to 8 divided by y equal to 7 divided by 17.5 சோ நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அடிச்சிடலாம் ஈஸி தான் சரிங்களா இது குரூப் 1ன்றதால புள்ளி வச்சு கேட்டிருக்காங்க நமக்கு புள்ளி வச்சு கேட்க மாட்டாங்க இப்ப கேட்ட மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா சோ போடுங்க ஆப்ஷன் ஏ 3:22 பி 1:7 சி 3:20 டி 3:23 சரிங்களா கிட்டத்தட்ட 33 கணக்கு 7 டைப் தெளிவா சொல்லிட்டேன் கண்டிப்பா இந்த டைப்ல ஒன்னு கொஸ்டின் வந்துரும் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்ததா வந்து இதே விகிதமற்ற விகிதாச்சாரத்துல இன்னொரு டைப் இருக்கு அந்த டைப்லயே கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அதற்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோல போடுறேன் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்